நீங்கள் டோர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தேய்ச்சிருங்க என்ஆர் ஷீட்டில். நீங்கள் தேய்க்காமல் அடிச்சிங்கன்னா கிரிப்பாக நிற்காது. ஃபஸ்ட்டு 4 பக்கம் அடிச்சுட்டு தான் நீங்கள் மேலே அடிக்கணும். 4 பக்கமும் நீங்கள் அடிக்க மேலே அடிச்சுட்டு அப்புறம் அடிச்சிங்கன்னா மேலே ரஃப் ஆகிடும். மெட்டீரியல் நல்லா ஏவனாக ஓடணும். ஃபஸ்ட்டு நேராக ஒரு போட்டு அடிக்கணும். மெட்டீரியல் நல்லா ஏவனாக ஒரே அளவு கொட்டிங்கனாக்கா ஒரே மாதிரி வரும். அதிகமாகவும் ஒருத்தர் கம்மியாக விட்டிங்கனாக்கா அது பார்க்குறது நல்லாவே இருக்காது. ஒரு மாதிரி அசிங்கமாகிடும். ஒரு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவனாக விட்டிங்கனாக்கா அழகாக இருக்கும் ஒரு பார்க்குறது. அதே மாதிரி மெட்டீரியல் காலி ஆகிடுச்சினாலே கன்னில் நீங்கள் அடுத்தது குயிக்கை உடனே ஊற்றி உடனே அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஜாயிண்ட் லைட்டாக வரும். ஜாயிண்ட் அப்படியே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குயிக்காக ஊற்றி மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. நேராக அடித்து முடித்த உடனே நீங்கள் குறுக்கு அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். டிலே பண்ணிங்கனாக்கில் பழைய மெட்டீரியல் காயறதுக்குள்ளே நீங்கள் உடனே அடிச்சிங்கன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும். நேராக அடித்த மெட்டீரியல் காயக்கூடாது. அதுக்குள்ளே நீங்கள் குறுக்க இன்னொரு டைம் அடிச்சிடணும். காய விட்டு அடிச்சிங்கனாலே அந்த ஒரு ஃபினிஷிங் வராது. லைட்டாக கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. உடனே அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். 2 கோட்டு நீங்கள் எந்த மெட்டீரியல் எது யூஸ் பண்ணாலும் ஃபினிஷிங் 2 கோட்டு உடனே அடிச்சிங்கனாக்கில் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நல்லா கிளாஸ் ஃபினிஷிங்காக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெயில் படுற மாதிரியோ இல்லை மழை தண்ணி படுற மாதிரி இருந்தாக்கில் எக்ஸ்டீரியர், அதாவது பியூ மெட்டீரியல் இல்லை எக்ஸ்டீரியர் எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, அது யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னர் யூஸ் பண்ணாதீங்க. வெயில் பட்டால் சீக்கிரமாக போயிடும். யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பியூ மெட்டீரியல், கொஞ்சம் நல்லா கிளாஸ் ஃபினிஷிங் கிடைக்கும். நல்லா மினுமினு பாருங்கள் அடிக்கும் போது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. குறுக்க ஒரு கோட்டை அடிச்சுட்டு நீங்கள் லைட்டாக காய விடணும். உடனே டோரை தூக்கிட்டு வேறு தவங்கி போய் வைக்கக்கூடாது. நான் மெட்டீரியல் ஓரளவுக்கு நல்லா விட்டுறதுனால உடனே வடிய ஆரம்பிச்சிடும் தூக்கி நீங்கள் சாய்ச்சிங்கனாக்கில். அதனால் சாய்க்கவே கூடாது. அதனால் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அந்த இடத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் நீங்கள் ஒரு இடம் சேஃப்டியாக ஒரு ரூமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா பத்திரமா இருக்கும். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கிளாஸ் ஃபினிஷிங் இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள்.